திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள இலங்கை தமிழர்கள் 5 பேர் இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கின்றனர். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் குற்ற வழக்கில் தொடர்புடைய இலங்கை தமிழர்கள் 14 பேர் அடைக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்றம் விடுவிக்க உத்தரவிட்ட பிறகும் அதிகாரிகள் விடுவிக்க மறுப்பதாக கூறி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள மகேஸ்வரன், தங்கவேல் கடந்த மாதம் 3ஆம் தேதி தூக்க மாத்திரைகளை விழுங்கி தற்கொலைக்கு முயன்றனர். இந்நிலையில் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ள தங்களை விடுவிக்க வலியுறுத்தி சிறப்பு முகாமில் உள்ள மகேஸ்வரன், தங்கவேல், சுராஜ்குமார், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 5 பேர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அவர்களுடன் கியூ பிரிவு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் தங்களை விடுவிப்பது தொடர்பாக உத்தரவாதம் தரப்படாததால் போராட்டத்தை தொடர்வதாக இலங்கை தமிழர்கள் நியூஸ் 7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்தனர். என்னன்னு எப்படின்னா ஐயா, நாங்க இதுல 6 பேர்ல 5 பேர் உண்ணாவிரதம் உட்கார்ந்து இருக்கிறோம். கடந்த 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விடுதலை புலி உறுப்பினர்கள் என்ற சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டு கடந்த 3 வருடங்களாக இந்த சிறப்பு முகாமில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இதுல ஒவ்வொரு விடுதலை வரும்போதும் விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் போதும் 1 வருடத்துக்கு உட்பட்டவர்களையே விடுதலை செய்துள்ளார்கள். ஆனால் நாங்கள் 3 வருடங்களுக்கு மேலாக இப்ப தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எங்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி பல மனுக்கள் இங்க இருக்கிற எல்லாருமே அனுப்பியிருந்தோம் கவர்மெண்ட்டுக்கு. ஆனா இதுவரைக்கும் அங்கிருந்து நிராகரிக்கப்பட்டது பதில் மட்டும் தான் எங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. நீதிமன்றத்தில் கூட நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றம் கூட மனிதான முறையில விடுதலை செய்ய சொல்லி அரசுக்கு உத்தரவிட்டு கூட அரசு வழக்கை காரணம் காட்டி அதை நிராகரிச்சுட்டு. அப்ப அதனால நாங்க இனி வாழ்றதுல எங்களுக்கு அந்த அர்த்தமே இல்லையன்ற காரணத்தால தான் நாங்க இப்ப எங்களை குடும்பத்தோட வாழ விடுங்க, அப்படி இல்லையாயின் எங்களை கருணை குறையாவது செய்யுங்கன்னு சொல்லி வலியுறுத்தி தானையா நாங்க இன்னையில இருந்து பட்டினி போராட்டத்தை தொடங்கிருக்கோம்.